ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஹிந்தி மாஸ்டர் யூடியூப் சேனல். நம்ம மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 11th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 12th லெசன்லேருந்து 17th லெசன் வரைக்கும் பார்த்துருவோம். ப 4 ப ம ஆரம்ப குச் சப்தோ அப்பியாசன பயிற்சி அவுர் மற்றும் மேடக்கா குஸ்ஸா. மேடக்னா தவளை, தவளையின் கோபம், குஸ்ஸானா கோபம். ப பதங்க் பட்டம். அது எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுன்றது அங்கேயே இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. பதங்க் அப்படின்னா பட்டம். பட்னா அப்படின்னா படித்தல். ஃபல் அப்படின்னா பழம். பசல் அப்படின்னா கதிர். எந்த கதிராகவும் இருக்கலாம். நெற்கதிர், ஏதாவது வேறு பயிர் நெத்து மாதிரி இருக்கும்ல பசல், அதுவும் கதிர் தான். அப்பியாஸ் ப சே பால இருந்து கிசி வஸ்துக்கா நாம் பதாயியே. வஸ்துனா ஒரு பொருள், பொருள் நேம சொல்லுங்க. பதங்க். ப சே இந்த ஃபேல இருந்து காணேவாளி கிசி சீஜ்கா நாம் பதாயியே. காணேனா சாப்பிட்றது, சாப்பிட்ற பொருள் ஏதோ ஒன்று சொல்லுங்க. பழம் ஃபல். சித்திரங்கோ சஹி அக்ஷரோங்கே சோட்டியே. மேட்ச் த பிக்சர்ஸ், அதாவது அந்த பிக்சர்ஸ்க்கு நேரம் நம்ம மேட்ச் பண்ணணும், அந்த பேரையும் எழுதணும். கரெக்ட் லெட்டர் மேட்ச் பண்ணிவிட்டு அது என்னன்றதையும் எழுதணும். ப அப்படின்னா பதங்க், பட்டத்துக்கு பதங்க். ஃபல் அப்படின்னா அந்த ப வரும், ஃபல். பட்னா அப்படின்னா படித்தல். பசல் கதிர். நெற்கதிர், வேறு ஏதாவது நம்ம தானியத்தோட கதிர், பசல். அக்சர் லிக்கர் சப்தோங்கோ பூரா கீஜியே. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி. ஒரு ஃபஸ்ட்டு லெட்டர் எழுதலை, அந்த எதில் எந்த ப வரும் அப்படின்றத எழுதணும். பஹியா அப்படின்னா சக்கரம். பர்தா அப்படின்னா திரைச்சீலை. பவ்வாரா ஃபவ்வாரா அப்படின்றது நீரூற்று. பலி அப்படின்னா நெற்று. பதக் அப்படின்னா வாத்து. பர்தன் பாத்திரம். பவன் அப்படின்னா வீடு, அதை கருன்னு சொல்லலாம். பவன் அப்படின்னு சொல்லலாம், இல்லம். பாலு அப்படின்னா கரடி. மச்லி அப்படின்னா மீன். மடர் அப்படின்னா பட்டாணி. ப ப ம அக்ஷரோங்னா எழுத்துக்களிலிருந்து, சேனா இருந்து, ஏக் ஜான்வர் ஒவ்வொரு மிருகம் பேரை சொல்லுங்க. ஜான்வர்கா நாம் பதாயியே. அந்த பாலை வாத்து படித்தோம், பதக். பாலு அப்படின்னா கரடி. மச்லி அப்படின்னா மீன். தனியாக ரவுண்ட் பண்ணியிருக்கிற எழுத்தை நம்ம ரவுண்ட் பண்ணணும். அந்த ப எங்கே இருக்குதுன்னு ரவுண்ட் பண்ணணும். இந்த ப இப்படி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ம எங்கே இருக்குதுன்னு ரவுண்ட் பண்ணணும். அக்ஷரங்கோ லிக்கர் சப்தோங்கோ பூரா கீஜியே. இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு லெட்டரை ஃபில்லப் பண்ணி எழுதணும். பஹரி அப்படின்னா ஆடு. பஸ் அப்படின்னா பேருந்து. பஸ் நம்ம போதும் அப்படின்றதுக்கு பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பஸ் பேருந்து அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி பஸ்ஸுனால் பஸ் தான். போதுன்றதுக்கும் பஸ்ஸுன்னு சொல்லலாம். பர்னா அப்படின்னா நிரப்புதல். பாலு கரடி. ப ப ப 4 பேக்கும் அவர் ம அக்ஷரங்கோ சஹி காலி ஜகக் பர் லிக்கியே. அந்த காலி ஜகக்னா காலியான இடத்துல இந்த 4 ப மதே வரும். அது வரிசையாக எது வரும்ன்றதை நம்ம எழுதணும். மேடக்கா குஸ்ஸா அப்படின்னா, மேடக்னா தவளை, தவளையின் கோபம். இந்த ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம அர்த்தம் பார்ப்போம். மேடக்கா குஸ்ஸா தவளையுடைய கோபம், காணா உடைய கோபம். பாலு போலோ மேடக் பாயி கரடி சொன்னது தவளை அண்ணன் என்று. ஜங்கல் மேங் ஏக் பஹரி ஆயி காட்டில் ஒரு ஆடு வந்தது. ஆயினா வந்தது. அச்சி
காசி மோடி ஹை, அது மிகவும் நல்ல குண்டாக இருந்தது. லகதா ஹை ஜைசே ராணி ஹை, ஒரு ராணி மாதிரி, ராணி போல தெரிகிறது. மேடக்கா சுன்கர் குஸ்ஸா ஆயா, இதை கேட்டதும் தவளைக்கு கோபம் வந்தது. பட்ஸே அப்னா கால் புலாயா, அதனுடைய கன்னங்கள் கோபத்தில் அப்படியே செவக்குதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே ஊதியது கோபத்தில் தவளைக்கு. அது ராணி மாதிரி இருக்குதுன்னு சொன்ன ஒன்று. பாலு போலோ ஓர் அவர் மோட்டோ, கரடி சொன்னது ஓரமாக தடித்தது. மேடக்னே அவர் புலாயா ஜெய்சே மோடா, தவளை மேலும் பந்து போல் விரிவடைந்தது. அந்த இது வீக்கம் அப்படியே கோபத்தில் செவக்குதுன்ற மாதிரி அப்படியே வீங்குது, பந்து போல் விரிவடைகிறது. மோட்டோ ஹோதே ஓதே மேடக் ஹுவா பூஸ், தடித்து வைக்கோல் போல் ஆனது. பாலு கயா மர்மேங் குஸ், கரடி வீட்டிற்குள் நுழைந்து போய்விட்டது. அது கோபம் வர்றதை பார்த்துட்டு கரடி உள்ளே போயிடுச்சு. பாலு கயா கர்மேங் குஸ், கரடி வீட்டுக்குள் நுழைந்து போய்விட்டது. மெட்ரிக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 13th லெசன் பார்ப்போம். ர ல வ ஆரம்ப குஸ் சப்தோங் அவர் அபியாஸ், இந்த 4 எழுத்துலையும் சில சொற்களும் பயிற்சியும் பார்ப்போம். யாக் அப்படின்னா காட்டெருமை. யங்கின் அப்படின்னு இங்க அப்படின்னு வரும். யங்கின் அப்படின்னா அக்னி பூஜை. லாஸ்ட்டாக வரும் இங்க இக்ஸ அப்படின்னு வரும் அந்த வார்த்தை. ரஸ்ஸி அப்படின்னா ரோப் கயறு. ரபட் அப்படின்னா ரப்பர். லட்டு அப்படின்னா பம்பரம். லம்பா அப்படின்னா உயரம். பக் அப்படின்னா கொக்கு. அது வக் அப்படின்னா கொக்கு. வன் அப்படின்னா காடு. இது பயிற்சி. இது யார் என்று பார்ப்போம் அப்படின்றது ஒரு விடுகதை சொல்லி அதை நான் யாருன்றதை கண்டுபிடிக்கிறது நம்ம போன பாடத்துலேயே பார்ப்போம். அதை தனித்தனியாக பார்ப்போம். பஹேலி சுன்கர் பதாவோ கவுன் ஹூங்மைங், நான் சொல்கிறத கேட்டு, இந்த புதிர்களை கேட்டு நான் யார் என்று சொல்லுங்கள். மேரே லம்பே பால் ஹைங் பாரி பர்க்கம் சரீர் அவுர்தோ சீங் ஹைங், என்னுடைய முடி நீளமாக இருக்கும். பால்னா முடி. கனமான உடல் சரீர் மற்றும் 2 கொம்புகள் இருக்கின்றன. சீங்க்னா கொம்பு. கவுன் ஹூங்மைங், நான் யார்? யாக் காட்டெருமை. लिखी हुई चीज़ें मिटाती हूँ, पेंसिल बॉक्स में रखती हूँ, எழுதியவற்றை அழிக்கிறேன், பென்சில் டப்பாவிலும் வசிக்கிறேன். கவுன் ஹூங்மைங், நான் யார் அப்படின்னா ரபட் அப்படின்னா ரப்பர். கோல் கோல் கூம்தா ஹூங் பச்சோங் கே சங் கெல்தே ஹூங், சுற்றுமுற்றும் அலைகிறேன், குழந்தைகளுடன் விளையாடுகிறேன். கவுன் ஹூங்மைங், நான் யார்? லட்டு பம்பரம். மேரே அந்தர் ரகத்தே கூப் சாரே ஜீவ் ஜந்து அவுர் பவுதே, எனக்குள்ளே அனைத்தும் வசிக்கிறார்கள். ஜந்துனா நல்ல சின்ன சின்ன பூச்சி, பெரிய மிருகம் எல்லாம். எனக்குள்ளே அனைத்தும் நிறைய வசிக்கிறார்கள். வாழும் உயிரினங்களும் மற்றும் மரம் செடிகளும். பௌதே அப்படின்னா செடி, மரம் செடிகள். கவுன் ஹூங்மைங், நான் யார்? வன் காடு. இதில் எந்த எழுத்து அப்படின்றத மட்டும் ரவுண்ட் பண்ணணும். இந்த காட்டெருமைக்கு எது வருது, எந்த எழுத்து வருது? யாக் அதே மாதிரி ரஸ்ஸி, இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸையும் எழுதிட்டு அந்த எழுத்து எங்கே இருக்குன்னு ரவுண்ட் பண்ணணும்.
ரஸ்ஸி அப்படின்னா கயிறு. லக்டி அப்படின்னா மரக்கட்டை. வக் அப்படின்னா கொக்கு. ல நம்ம எழுதி பழகிறது. புள்ளி புள்ளியாக இருக்குது, அந்த புள்ளி மேலேயே ல எழுதி பார்க்குறது. அப்படியே கலரும் அடிக்கணும். சர்பத் அப்படின்னா குடிக்கிற சர்பத். சல்கம் அப்படின்னா டர்னிப்னா நம்ம சாப்பிட்ற காய், குழம்பு போடுவோம்ல டர்னிப் அது. சட்கோன் அப்படின்னா அருங்கோணம். சட் அப்படின்னா 6. சஹ் அப்படின்னு சொல்லலாம், சட் அப்படின்னு சொல்லலாம். சடக் அப்படின்னா ரோடு, சாலை. சூரஜ் அப்படின்னா சூரியன். ஹல் அப்படின்னா கலப்பை, ஏர். ஹாதி யானை. பஹேலி சுன்கர் பகச்சானே கவுன் ஹூங்மைங். லிசன் ரைடில் த கெஸ் ஹூ ஐ ஆம். இந்த இதில் வந்துச்சு, விடுகதையில் வந்துச்சு, பகச்சானே கண்டுபிடிச்சி நம்ம என்ன ஏதுன்னு. சூரியன் படம் போட்டிருக்கு, அதனால் சூரஜ். அதாவது ஆஸ்மான் மேங் ரகத்தாகூங் ரோஸ் சுபக சம்கதாகூங் அப்படின்னா சூரியன். அதாவது வானத்தில் வசிக்கிறேன், தினமும் காலையில் அப்படியே சம்சாரம் மின்னிக்கிட்டு வெளியே வருவேன். நான் யார்? சூரியன். சர்பத். से किसी पौने वाली चीज का नाम बताइए அப்படின்னா பீனே அப்படின்னா குடிக்கிறது. பீனே வாலி குடிக்கிறது பொருள் எது அப்படின்னா சர்பத். पैसे किसी आहार का नाम बताइए. ஆகார்னா ஒரு வடிவம், ஷேப்பு அப்படின்னா சட்கோன் அப்படின்னு படித்தோம். ஹேசே கிசி ஜான்வர் கா நாம் பதாயியே. ஹேல வந்து ஒரு மிருகம் பேரை எழுத சொல்கிறாங்க, ஹாதி. இதில் விடுபட்ட எழுத்தை நம்ம அந்த இதில் பறவையில் போட்டிருக்காங்கல்ல, அந்த எழுத்தை நம்ம ரவுண்ட் பண்ணணும். இந்த ச நம்ம ரவுண்டாக கட்டத்தில் போடுவாங்க. இது வந்து பறவையில் போட்டு அந்த பறவையில் இருக்கிற எழுத்தை இங்கே இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி ரவுண்ட் பண்ணணும். இது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி. சேப் அப்படின்னா ஆப்பிள். சடக் அப்படின்னா சாலை. சஹத் அப்படின்னா தேன். சல்கம் அப்படின்னா டர்னிப். சட்கோன் அருங்கோணம். சேக் அப்படின்னா 6. ஹாத் அப்படின்னா கை. ஹல் அப்படின்னா கலப்பை, ஏர். இது எதுன்னு மேட்ச் பண்ணணும். அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை மேட்ச் பண்ணணும். சூரஜ் இந்த படத்துக்கு நேரம் மேட்ச். யானை ஹாதி. சர்பத் அந்த இது பலூனில் கலர் அடிக்கிறது. சே பலூன் கிவன் பிக்சர் கலர் தம், கலர் அடிக்கிறது. இது எப்படி வரைகிறது, இதை செய்யணும் இதை நம்ம செஞ்சு பழகிறத காமிக்கணும். லெட் அஸ் மேக் த ஏரோப்ளேன் செஞ்சு பழகிறது. இது ஒரு ரோட்டில் யூஸ் பண்ணுற இது நில் செல் கவனின்னு இருக்கும்ல சிக்னல், அதை வச்சு ஒரு பாட்டு. யாதாயாத் கே நியம் போக்குவரத்து விதிகள். லால் பத்தி ஜல் ஜாயே சிவப்பு விளக்கு வருகிறது. தோ சாஸ்தா பார் ந கர்னா அதனால் சாலையை கடக்க வேண்டாம். ஹரி அகர் ஜல் ஜாயே பச்சை எரிகிறது. தோ ஜட் சே ஆகே பர்னா எனவே விரைவாக முன்னேறுங்கள். ஆகே முன்னால், ஆகேனா முன்னால் பட்னா, ஆகே பட்னா முன்னால் விரைவாக முன்னேறுங்கள், முன்னால் போங்கள் அப்படிங்கிறது. பீலி ஜல் ஜாயே தோ மஞ்சள் எரிந்தால் என்ன செய்யணும்?
தேக்கர் தீரே சல்னா, பார்த்துவிட்டு மெதுவாக நடக்கவும். யாதாயாத் கே நியம் சிக்காயேங், போக்குவரத்து விதிகளை கற்பிக்கின்றன. இந்த லைட் கற்பிக்கின்றன. சாவ்தானி சே சல்னா, சாவ்தானினா கவனமாக, சல்னானா நடக்கிறது, கவனமாக நடப்போம். 14th லெசன் மெட்ரிக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 14th லெசன் பார்ப்போம். இக்ஸ, இத்ர, இஞ, இஸ்ர ஆரம்பிக்கும் சில சொற்களும் பயிற்சிகள் மற்றும் எங்கள் அன்பான காந்திஜி இது. ஆவோ பினா மாத்திரக்கே காயங்கீத், வாருங்கள் பாட்டு பாடுவோம். இக்ஸ, இக்ஸ எழுத்துல இக்ஸமா அப்படின்னா மன்னிப்பு. அது முக்கோணம், அருங்கோணம் பார்த்தோம், இது முக்கோணம். திரிபுஜ் அப்படின்னா முக்கோணம், ட்ரையாங்கிள். ஞானி அப்படின்னா அறிஞர். இஸ்ரமிக் அப்படின்னா லேபரர், தொழிலாளி. ஜட் அப்படின்னா வேர். பட் அப்படின்னா படிக்கிறது, ரீட் பண்ணுறது. அதே மாதிரி எந்த எழுத்து இருக்குன்றது அந்த முதல் ரவுண்டு பண்ணியிருக்கிறது, அந்த எழுத்து இதில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ரவுண்ட் பண்ணணும். இக்ஸமா அப்படின்னா வகுப்பறை. இக்ஸ்ரேம் அப்படின்னா உழைப்பு. பத்திர கடிதம். விஞ்ஞானம் அப்படின்னு விஞ்ஞானம். ஹமாரே பியாரே காந்திஜி, எங்கள் அன்பான காந்திஜி. காந்திஜி படேஹி ஞானி, காந்திஜி ஒரு பெரிய அறிஞர், ஞானி. தேஸ்கோத்தி ஆஜாதி திலானி, நாடு சுதந்திரம் பெற வேண்டும். கர்த்தே தே வக் தின்பர் ஸ்ரெம், நாள் முழுவதும் கடினமாக உழைத்தார். சபர்மதி மேங்தா உன்கா ஆசிரம், சபர்மதியில் அவரது ஆசிரமம் இருந்தது. சல்தே தே வக் லேகர் சடி, அவர் குச்சி கொண்டு நடப்பார். கயி கிதாபேங் தீங் உன்ஹோங்னே படியுங், அவர் படித்த புத்தகங்கள் பல உள்ளன. அவரிடம், உன்ஹோங்னே அவரிடம், அவர். கிசி சே நாராஜ் ஹுயே பினா, யாரிடமும் கோபப்படாமல், கோபம் இல்லாமல் அப்படின்னா பினானா இல்லாமல், நாராஜ்னா கோபம், குஸ்ஸானாலும் கோபம். கர் தேதே தே சபி கோ இஸ்குமா, எல்லோரையும் மன்னிக்க பழகினார். ஆவோப்பினா மாத்திரைக்கே காயங்கீத், இதோட எவ்வளவு அளவு எதுகை மாத்திரையோட பார்ப்போம். வாருங்கள் எதுகை மோனையோடு பாட்டு பாடுவோம், மாத்திரை அளவில்லாமல். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 15th லெசன் இது. அமர்ச்சல், அமர் நடக்கிறான். சடக் பர் ஜல், சாலையில் நடக்கிறான். உதர் இதர் மத் படக், இங்கும் அங்கும் அலைய வேண்டாம். சல் அப்கர் சல், செல்வோம், இப்போது வீட்டிற்கு செல்வோம். கர் சல்கர் சர்பத் சக், சக்குன சுவைக்கிறது, வீட்டுக்கு சென்றவுடன் சர்பத்தை சுவைப்போம். அப் அப்படின்னா இப்போது. சல் அப்படின்னா நட. கர் அப்படின்னா வீடு, பவன்னாலும் இல்லம், வீடு. பக் அப்படின்னா கால்கள். சக் அப்படின்னா சுவைக்கிறது, சுவை. ஹம் நாங்கள். பஸ் அப்படின்னா போதும். சத் அப்படின்னா கூரை. மண் மனம். அந்த பஸ்ஸுனால் போதும்னு சொல்லலாம், பேருந்துன்னு சொல்லலாம். ஜட் அப்படின்னா வேர். பத்திர கடிதம். ஜல் நீர். ஃபல் நேரம். இக்ஸ்ரம அப்படின்னா உழைப்பு. ஞன அப்படின்னா அக்னி பூஜை. நல் குழாய். ஃபல் பழம். பல் அப்படின்னா பழம்.
பழம். சொல்கிறதையும் ஃபல் அப்படின்னு சொல்லணும். எஃப்ஏ வர்ற மாதிரி ஃபல் அப்படின்னா பழம், பல் அப்படின்னா பழம். ஆமன் பாதுகாப்பு. அகர் என்றால். இதர் இங்கே, உதர் அங்கே. மடர் பட்டாணி. சடக் சாலை, பவன் இல்லம் வீடு. பதக் வாத்து. நகர் நகரம். ரபட் ரப்பர். கரம் சூடான. கமல் தாமரை. கபர் செய்தி. களம் பேனா. சர்பத் சர்பத் குடிக்கிறது. கட்ஹல் பலாப்பழம். அமர்ஸ் அப்படின்னா அமரர். அதரக் அப்படின்னா இஞ்சி. அச்கன் அப்படின்னா தலைவன். பர்கத் அப்படின்னா ஆலமரம். சர்க்கஸ் அப்படின்னா சர்க்கஸ். தர்மஸ் அப்படின்னா தண்ணீர் பாட்டில். கர்தன் அப்படின்னா கழுத்து. சல்கம் டர்னிப். டம்டம் குதிரை வண்டி. கஸ்ரத் அப்படின்னா உடற்பயிற்சி. வியாயாம் அப்படின்னு சொல்லலாம், கஸ்ரத் அப்படின்னு சொல்லலாம். 16th லெசன். போலோ கித்னே ஃபல். சொல்லுங்கள் எத்தனை பழங்கள் என்று. இது மாதிரி பாட்டு போட்டிருக்காங்க. இதை வச்சு நம்ம எத்தனை அதை படிச்சுட்டு அதுக்கு அர்த்தம் பார்த்துட்டு அது என்ன எத்தனை இது இருக்குதுன்னு பார்ப்போம். சேப் ரோஜ் காவோ. தினமும் ஆப்பிள் சாப்பிடுங்கள். தீனோங் மேங் ஸ்வஸ்து ஹோ ஜாயே. நாள் முழுவதும் நலமாக இருங்கள். ஸ்வத் அப்படின்னா ஆரோக்கியமாக இருங்கள். ஆம் நானி லாயிங். பாட்டி மாம்பழங்கள் கொண்டு வந்தாள். நானினா அம்மா கத்த பாட்டி. ஆமோங்கே லா பதாயேங். மாம்பழங்களின் நன்மைகளை விளக்கினார். அம்ருத் பாப்பானே காடே. அப்பா கொய்யாவை வெட்டினார். ஒவ்வொரு பழங்கள் நேமும் நம்ம பார்த்துருக்கோம், ஃப்ரூட்ஸ் நேம் பார்த்துருக்கோம், வெஜிடபிள்ஸ் நேமும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அம்ருத்னா கொய்யா. ஃபலட்டோங் மேங் ஃபராபர் படை. தட்டுகளில் சமமாக பாடேங் அப்படின்னு பிரித்தார். கேலே மம்மி லாயிங். அம்மா வாழைப்பழம் கொண்டு வந்தாள். மினட் மேங் சலாத் பனாயிங். நிமிடத்தில் சாலட் செய்தாள். பனாயிங்னா உருவாக்கினாள். செய்தாள்னா கரேங் அப்படின்னு வரும், கரேங் அப்படின்னு வரும். இது உருவாக்கினாள் அப்படின்றதுனால பனாயிங், தயார் பண்ணுறது, உருவாக்குறது. அங்கூர் பஜேத்தே பஸ். வெறும் திராட்சை. பார்மே காயே ஃபல் சப் கே சப். ஒரே நேரத்தில் அனைவரும் பழங்களை சாப்பிட்டனர். சேப் என்னென்ன பழம் இருக்குது? சேப் ஆப்பிள். ஆம் மாம்பழம். அம்ரூத் கொய்யாப்பழம். கேலா வாழைப்பழம். அங்கூர் திராட்சை. பதில் எத்தனை பழம் இருந்துச்சு? 5. ஆப் கப் கட்டே ஹோ கவுன் சே காம். நீங்கள் எப்போது யார் எந்த வேலை செய்கிறீர்கள்? இந்த கொஸ்டின் அதுலேயே இருக்குது. ஜல்தி சே சோச்சோ உன்கே நாம். அவைகளின் பெயர்களை விரைவாக சிந்தியுங்கள். பிர் சங்கையா லிக்கோ. 1 से 10. ஜோர் ஜோர் சே ஹங்ஸ் லங்ஸ். பிறகு 1 to 10 வரை எழுதுங்கள். சத்தமாக சிரியுங்கள். இந்த லைனெல்லாம் இருக்குது, அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த இதில் நீங்கள் எதை செய்வீங்க, எதை 2வது செய்வீங்கன்னு உங்கள் இஷ்டப்படி எழுதிடணுமா. நாங்கள் எந்திரிக்கிறான், அடுத்து பல்லு விளக்குறான், அடுத்து முகம் கழுவுறான், அடுத்து ட்ரெஸ் மாற்றுறான், அந்த சாப்பிட்றான், 7 இருக்குது. இந்த எல்லோரும் சேர்ந்து இது பண்ணி கொஞ்ச நேரம் விளையாடுறான், அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறான், வந்து விளையாடுறான், அப்புறம் படிக்கிறான், அப்புறம் எல்லோரும் தூங்க போகிறோம். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு தூங்க போகிறோம். நீங்கள் எது கரெக்டாக எழுதுவீங்க, நீங்கள் எதை செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் நம்பர் போட்டு எழுதணும். 17th லெசன். ஆவோ ஏக் பார் மில்கர் படேங். ஹிந்தி வர்ணமாலா. வாருங்கள் ஒரு முறை சேர்ந்து படிப்போம். ஹிந்தி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தான் வர்ணமாலா. அனார் மாதுளை. ஆம் மாம்பழம். இமலி புளி. ஈக் கரும்பு.
உள்ளு ஆந்தை, ஊண்ட் ஒட்டகம், இக்ரிசி அப்படின்னா முனிவர், ஏக் ஒன்று, ஐனக் கண்ணாடி, ஓகலி உரல், ஔரத் பெண், அங்கூர் திராட்சை, அம்முக்கு ஒன்றும் இல்லை. கமல் தாமரை, கர்கோஸ் முயல், கமலா பூந்தொட்டி, வீடு, இங்குக்கும் ஒன்றும் இல்லை. செப்பல் செருப்பு, சாதா குடை, ஜக் கூஜா, ஜர்னா நீரூற்று, டமாட்டர் தக்காளி, டப்பா அந்த டப்பா முத்திரை, டலியா கூடை, டபலி இந்த தம்புரா. நல ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்குமே அது புள்ளிக்கு வந்துடும். ஞ ந இருந்தாலும் புள்ளியாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இந்த எழுத்து அதிகமாக யூஸ் ஆகாது. தர்பூசணி, தர்மஸ் தண்ணீர் பாட்டில், தவாயி மாத்திரை, தர்த்தி பூமி, அதை பூமினே நம்ம சொல்லலாம். நல் குழாய், பட்டம் பதங், ஃபல் பழம், பதக் வாத்து, பாலு கரடி, மட்டர் பட்டாணி, யாக் காட்டெருமை, ரஸ்ஸி கயிறு, லட்டு பம்பரம், வக் கொக்கு, சர்பத் நம்ம குடிக்கிற சர்பத், சட்கோன் அருங்கோணம், சூரஜ் சூரியன், ஹல் கலப்பை ஏர், இக்ஸமா அப்படின்னா மன்னிப்பு, திரிப்புன் அப்படின்னா முக்கோணம், ஞானி அறிஞர், ஸ்ரீமிக் அப்படின்னா தொழிலாளி. இதோட ஃபஸ்ட்டு லெசனுக்கு எல்லா பாடம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் எல்லாம் சேர்ந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.